நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட தலைப்பு. சரிங்களா? அதாவது வந்து நல்ல வேலை கிடைச்சி அல்லது நல்ல தொழில் செய்து பல துறைகளில் ஈடுபட்டு நல்ல வருமானம் சம்பாரித்து வசதி வாய்ப்புகளோடு முன்னேறி வந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறது வந்து அது வந்து வேறு. சரிங்களா? நல்லா தொழில் செய்து வேலை செய்து வசதிகளோடு வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வேறு. சரிங்களா? எந்த வித முயற்சியும் செய்யாமலேயே ஒரு சின்ன ஒரு கீரையை கிள்ளி போட்ட மாதிரி ஒரு செயல்கள் செய்து அதன் மூலம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை யார் யார் பெறுவார்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட விளக்கம். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அப்படின்னாலே வந்து இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 8ஆம் ஸ்தானம். சரிங்களா? 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறத வந்து திடீர் ஸ்தானம், எதிர்பாராதது. சரிங்களா? எதிர்பாராத நன்மைகளும் இதில் தான் இருக்குது, தீமைகளும் இதில் தான் இருக்குது. இந்த எதிர்பாராத நன்மை அப்படிங்கிறது இந்த 8ல் தான் இருக்குது. சரிங்களா? எதிர்பாராத நன்மைகள் ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து 9ஆம் அதிபதி வந்து பாக்கியாதிபதி. சரிங்களா? எந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்குமே பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். சரிங்களா? பாக்கியங்கள் நல்லா இருக்கணும். சரிங்களா? பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். காலப்புருஷனுக்கு 9ஆம் அதிபதி வந்து குரு. காலப்புருஷனுக்கு பாக்கியாதிபதி வந்து குரு. அவர் வந்து பொது பாக்கியாதிபதி. சரிங்களா? குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா இல்லை அப்படின்னா வந்து லக்னம் 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். சரிங்களா? தர்மஸ்தானம் அப்படிங்கிறது 9 பாகிஸ்தானம். அந்த 9ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பார். இந்த 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல கெடாமல் இருந்தால் வந்து பாக்கியத்தை அள்ளி கொடுத்துருவார். சரிங்களா? தன் தசையில். இதுக்கடுத்ததாக வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி வந்து தன் தசையில் 6ஆம் ஸ்தானத்தில், பாக்கியாதிபதி 6ஆம் ஸ்தானத்தில், 9ஆம் அதிபதி 8ஆம் ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பாக்கியங்களை கொடுப்பாரு. அப்புறம் வந்து 6ஆம் ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி, 6ஆம் ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி இருந்தாலுமே ஒரு 80% வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை அப்படிங்கிறது வந்து கொடுப்பாரு. சரிங்களா? இந்த துருஸ்தானங்கள் 6, 8, 12 அப்படிங்கிறதுல எல்லாமே திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக வந்து பாக்கியாதிபதி வந்து 12ஆம் இடத்துல. சரிங்களா? 12ஆம் இடத்துல வந்து கெடாமல் இருந்தார் அப்படின்னா, 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல கெடாமல் இருந்தார் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு 60% வந்து திடீர் பாக்கியம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? தன் தசையில் இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இந்த மறைவு ஸ்தானங்கள். சரிங்களா? மறைவு ஸ்தானங்களில் வந்து திடீர் எந்த ஒரு சம்பவங்களும் திடீர் என்று நடக்கக்கூடியது வந்து 6, 8, 12ஆம் இடங்கள். இது முதன்மையானது 8ஆம் இடம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து 6ஆம் இடம், 3ஆம் நிலை வந்து 12ஆம் இடம். சரிங்களா? இந்த 3 மறைவு ஸ்தானங்களில் வந்து எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதில் வந்து பாக்கியாதிபதிகள் இருந்து தசாபதி நடத்தினாங்க அப்படின்னா, சரிங்களா, பாக்கியாதிபதி தசாபதி நடத்தினாலும் சரி, அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சரிங்களா தசாபதி நடத்தினாலும் சரி, சரிங்களா, அந்த பாகிஸ்தானாதிபதி வந்து அங்கெல்லாம் இருக்கணும். சரிங்களா? அங்கே இருந்து வந்து பாக்கியாதிபதி நடத்தினாலுமே, அல்லது வந்து 6, 8, 12ஆம் அதிபதிகள் வந்து தசை நடத்தினாலுமே, அங்கே பாக்கியாதிபதி இருந்து தசை நடத்தினாலும் வந்து இந்த யோகம் வந்து முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? இது வந்து 12 லக்னங்களுக்கு வந்து எப்படி இது நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? மேச லக்னம் ஃபஸ்ட்டில், மேச லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து குரு. சரிங்களா? பாக்கியாதிபதி வந்து குரு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிற கன்னியில் இருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அது சமம் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதில் ஓரளவுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பாக்கியாதிபதி 8ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தார் அப்படின்னா நல்ல பாக்கியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சமம் அளவில். சரிங்களா? அதாவது
50-60% வந்து திடீர் யோகம் அப்படிங்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். விருச்சிகத்தில் இருந்தாருன்னா 8ஆம் ஸ்தானம், மேசத்துக்கு 8ஆம் ஸ்தானம் விருச்சிகம். அங்கே வந்து பாக்கியாதிபதியான குரு வந்து இருந்தார் அப்படின்னா ஒரு 60% வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பெற்றுக் கொடுப்பார். 12ஆம் இடத்துல மேசத்துக்கு 12ஆம் இடத்துல மீனத்தில் இருந்து ஆட்சி பெற்று அவர் வந்து தசை நடத்தினார்னா, அல்லது அந்த 12ஆம் அதிபதி குரு தான் அவர் தசை நடத்தினார் அப்படின்னா வந்து 100% வந்து பாக்கியம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து எந்த வித ஒரு பெரிய முயற்சிகள் இல்லாமலேயே திடீர் முன்னேற்றம். சரிங்களா? லக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? திடீர் முன்னேற்றம், லக்கு, அதிர்ஷ்டம். சரிங்களா? புதைகள் மாதிரி கிடைப்பது தான் இது திடீர்னு. அதாவது வந்து லாட்டரி, பங்குச்சந்தை முதலீட்டில், சரிங்களா, அப்புறம் வந்து இந்த புதைகள் யோகம் அந்த மாதிரி திடீர்னு கிடைக்கிறது தான் வந்து இந்த பாக்கியாதிபதி துர்ஸ்தானங்களில் இருந்து பெற்றுக் கொடுக்கும்போது. பாக்கியாதிபதி துர்ஸ்தானங்களில் பங்கமாகாமல் இருக்கணும். சரிங்களா? பங்கமாகாமல் இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும். அதாவது இது வந்து மறைவு ஸ்தானம், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம். 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானம். இங்கே போய் வந்து பாக்கியாதிபதி மறைந்து விடுவது அப்படிங்கிறது அது நல்லா இருந்தார் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு வலுவோடு இருந்தார்னா, சுப வலுவோடு இருந்தார்னா தான் அந்த பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். சரிங்க? இது வந்து துர்ஸ்தானங்கள், மறைவு ஸ்தானங்கள். அங்கே போய் பாக்கியாதிபதி வந்து மறைஞ்சு போயிடுறது அப்படிங்கிறது கெட்ட நிலையில், கெட்ட தொடர்புகளோடு இருந்தார்னா அது வந்து வேலை செய்யாது. இந்த 6, 8, 12ஆம் இடங்களில் வந்து சுப வலுவோடு இருந்தார்னா தான் இது வந்து பாக்கியங்கள், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்த வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து ரிஷப லக்னத்துக்கு பாக்கியாதிபதி வந்து சனி. சரிங்களா? பாக்கியாதிபதி வந்து சனி. இவர் 12ஆம் இடத்துல நீசமாயிருவார், அதனால பிரயோஜனம் இல்லை. சரிங்க? 6ஆம் இடத்துல உச்சமாக இருப்பார். 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்து தசாபித்தி நடத்தினார் அப்படின்னா, பாக்கியாதிபதி துலாத்திலிருந்து தசாபித்தி நடத்தினார் அப்படின்னா வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து 100% வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து 8ஆம் இடத்துல வந்து ரிஷப லக்னத்துக்கு நட்பு அப்படிங்கிற அளவில் வந்து ஓரளவுக்கு வந்து வேலை செய்யும். சரிங்களா? தனுசிலிருந்து பாக்கியாதிபதியான சனி வந்து தசாபித்தி நடத்தினார்னா ஒரு சம அளவில் வந்து சனிக்கு அது நட்புஸ்தானம். தனுசு அப்படிங்கிறது நட்புஸ்தானம். அதனால் வந்து சம அளவில் வந்து இது வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்த வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து அதே சனி தான். அந்த சனி வந்து 6ஆம் இடத்துல வந்து கெட்டு போயிடுவார் விருச்சிகத்தில். 8ஆம் இடத்துல வந்து ஆட்சி விளைவில் இருப்பார். சரிங்க? 8ஆம் இடத்துல பாக்கியாதிபதி ஆட்சி விளைவில் இருப்பார். அது வந்து சிறப்பு. ஆட்சி விளைவில் இருந்து பாக்கியாதிபதி தசாபதி நடத்தும் போது வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து எந்த வித பெரிய முயற்சிகள் எல்லாமே பெற்றுக் கொடுப்பார். சரிங்களா? 12ஆம் இடத்துக்கு இருந்தாலும் நல்லா இருக்கும். அதிநட்பு ஸ்தானம். ரிஷபம் அப்படிங்கிறது வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து 12ஆம் இடம் வந்து அதிநட்பு ஸ்தானம். அங்கே வந்து பாக்கியாதிபதி அமர்றது வந்து நல்ல யோகம் அப்படிங்கிற திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வந்து பெற்றுக் கொடுக்கும். அதுக்கடுத்தது கடக லக்னத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து இவர் குரு. சரிங்களா? மீன குரு. இந்த குரு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகம். சரிங்களா? தனுசு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனுசு. கடக லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனுசு. தனுசில் வந்து குரு இருந்தார் அப்படின்னா, சரிங்களா, கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி வந்து குரு. 6ஆம் அதிபதி குரு வந்து கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி வந்து குரு. சரிங்களா? குரு வந்து 6ஆம் இடத்துல, கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருந்தார்னா, அதை வந்து தனுசில் இருந்தார்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அது வந்து அவருக்கு வந்து மூலத்திரிகோண வீடு. சரிங்களா? கடக லக்ன பாக்கியாதிபதி வந்து குரு. அந்த குரு வந்து 6ஆம் இடத்துல தனுசில் வந்து மூலத்திரிகோண வலுவில் இருக்கும்போது வந்து அது மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்கும். அதுக்கடுத்து 8ஆம் இடம், கடகத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பம். சரி, கும்பத்தில் வந்து குரு இருந்தாருனாலுமே வந்து அது சம நட்பு அப்படிங்கிற அடிப்படையில் பாதி வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுப்பார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகத்துக்கு வந்து மிதுன புதன். சரிங்களா? மிதுன புதன் அப்படிங்கிறது இது ஓரளவுக்கு வந்து பெற்றுக் கொடுக்க திடீர் அதிர்ஷ்டங்களை. சரிங்களா? அடுத்து சிம்ம லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி செவ்வாய். இவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து மிகவும் சிறப்பு.
6ஆம் இடத்துல உச்சமாக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புதையல் யோகம் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? 6ஆம் இடத்துக்கு என்ன அவருக்கு உச்ச செவ்வாய்க்கு இவங்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு பாக்கிய அதிபதி 9ஆம் அதிபதி 6ஆம் இடம். இவங்களுக்கு மகரம் அப்படிங்கிறது 6ஆம் இடம் சிம்ம லக்னத்துக்கு. சரிங்களா? அதனால் வந்து 9ஆம் அதிபதி 6 இருக்கிறது உச்சமாக்குறது வந்து மிகுந்த சிறப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்குது. அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது மீனம். சரிங்களா? சிம்ம லக்னம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மீனம். பாக்கியாதிபதி வந்து மீனத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நட்பு அப்படிங்கிற அடிப்படையில் பெற்றுக் கொடுக்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல செவ்வாய் கடத்தில் நீசமாகிறதுனால பாக்கியாதிபதி நீசம் பெற்றாருன்னா அது சிறப்பு இல்லை. சரிங்களா? 6-8 வந்து சிம்மலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி இருந்தாருன்னா தசையில் வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுப்பார். சரிங்களா? அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடமான கும்பத்தில் இருந்தாருன்னா நட்பு அதிநட்பு அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து முதல் யோகத்தை வந்து பெற்றுக் கொடுப்பார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது சமம் ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து வேலை செய்யும். மேசம் அப்படிங்கிறது 8ஆம் ஸ்தானம் கன்னிக்கு. கன்னி லக்னத்துக்கு 8ஆம் ஸ்தானம் மேசத்துக்கு வந்து மேசம் வந்து சுக்கிரனுக்கு வந்து ஒரு சம வீடு அப்படிங்கிறனால சம அளவில் வந்து இது ஓரளவுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? 12ஆம் இடம் அப்படிங்கிறது பகை சிம்மம் அப்படிங்கிற பகை. சரிங்களா? பாக்கியாதிபதிக்கு கன்னி லக்னம் பாக்கியாதிபதி சுக்கிரனுக்கு வந்து 12ஆம் இடங்கிறவங்க சிம்மத்தில் வந்து அவர் வந்து பகை அப்படிங்கிறனால இது வந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கடுத்து துலாத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி துலாத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து புதன் தான். சரிங்களா? புதன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து உச்சமாக இருந்தாருன்னா வந்து பயங்கரமான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புதையல் யோகத்தை 12ஆம் இடம் கண்ணியிலிருந்து தசாபுத்தி நடத்தினார்னா மிகப்பெரிய அளவில் வந்து பெற்றுக் கொடுப்பார். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து வாழ்வில் திடீர் டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? மிகப்பெரிய உயர்வான டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து வந்துடும். சரிங்களா? 12ஆம் இடத்துல இருந்தார் துலா லக்னத்துக்கு. 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீசமாயிடுவார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மீனம். துலா லக்னத்துக்கு 6ஆம் இடம் மீனத்தில் இருந்தாருன்னா புதன் வந்து சிறப்பு கிடையாது. அதுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து துலாத்துக்கு வந்து இங்கே ரிஷபம். சரிங்களா? துலாத்துக்கு வந்து 8ஆம் இடம் ரிஷபத்தில் புதன் இருந்தாலுமே நல்லா இருக்கும். சரிங்களா? அதாவது 80% அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுப்பார். எந்த ஒரு முயற்சிகள் இல்லாமலே பெரிய முயற்சிகள் எதுவுமே இல்லாமலேயே அந்த திடீர் யோகம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கடுத்தது விருச்சிகத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து சந்திரன். விருச்சிகத்துக்கு 9ஆம் பாக்கியாதிபதி வந்து சந்திரன். இவர் வந்து 6ஆம் இடத்தில் இருந்தாருன்னா விருச்சிகத்துக்கு 6ஆம் இடம் வந்து மேசம். சரிங்களா? மேசத்தில் வந்து சந்திரன் இருந்தாருன்னா ஓரளவுக்கு நட்பு தான் மேசம் அப்படிங்கிறது செவ்வாய் இந்த சந்திரன் நட்பு பாக்கியாதிபதி நட்பு. அதனால் வந்து அங்கே இருந்தாருன்னா ஓரளவுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான். 8ஆம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து சிறப்பு கிடையாது. விருச்சிகத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மிதுனம். மிதுனத்தில் வந்து சந்திரன் வந்து பெரிய வழி கிடையாது. அதனால் அங்கே வந்து சிறப்பு கிடையாது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து துலாம் இங்கேயும் வந்து சிறப்பு கிடையாது. அந்த துலாத்தில் விருச்சிகத்துக்கு வந்து பகை சந்திரன். சரிங்களா? அதனால் வந்து இங்கேயும் வந்து சிறப்பு இல்லை. ஆனாலும் வந்து சந்திரன் வந்து வளர்பிறை தசமி தேதிக்கு மேலே இருந்தார்னா இந்த 6-8 12 எங்கே இருந்தாலுமே அதில் வந்து பாக்கியங்கள் அப்படிங்கிற திடீர் பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து அமைச்சு கொடுப்பாரு. சரிங்களா? இது வந்து சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த சூட்சமோ. சரிங்களா? வளர்பிறை சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன்னா 10ஆம் நாளுக்கு மேலே 10ஆம் நாள் வந்து தசமி தேதிக்கு வளர்பிறை தசமி தேதிக்கு மேலே. சரிங்களா? சுக்லபட்சம் அப்படிங்கிறது வந்து வளர்பிறை. இந்த சுக்லபட்சத்தில் 10ஆம் திதி இந்த தசமிக்கு மேலே வந்து ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி. சரிங்களா? இந்த திதிகளில் வந்து சந்திரன் இருக்கும்போது இந்த திதியில் வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த திதி சந்திரனாக இருக்கும்போது. சரிங்களா? சந்திரன் அந்த திதியில் வந்து இருக்கும்போது வந்து பாக்கியாதிபதி இந்த திதிகள் இருக்கும்போது 6-8 12ஆம் இடங்களில் வந்து அவர் வந்து எந்த நிலையில் ஒரு நட்பு இந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லாட்டியுமே மிகுந்த பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? மிகுந்த அதிர்ஷ்ட பாக்கியம் திடீர் அதிர்ஷ்ட பாக்கியம் ஏற்படும். அது தனுசுக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து சூரியன். 9ஆம் ஸ்தானம் வந்து சிம்மாதிபதி வந்து சூரியன் வந்து பாக்கியாதிபதி தனுசுக்கு.
இந்த தனுசு வந்து 6ஆம் இடத்துல வந்து இருந்தார் அப்படின்னா, ரிஷபம் அப்படிங்கிறது வந்து பகை. சரிங்களா, சூரியனுக்கு வந்து ரிஷபம் அப்படிங்கிறது பகை ஓரளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா, 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகத்தில் ஓரளவுக்கு நட்பு. சரிங்களா, கடகத்தில் வந்து சூரியனுக்கு வந்து 8ஆம் இடம். சரிங்களா, 8ஆம் இடத்துல வந்து நட்பு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இதுக்கு பாதிக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். சரிங்களா, அதாவது வந்து பாதி அளவு பயனுள்ள பாதி அளவு. சரிங்களா, ஒரு புதையல் யோகம் அப்படின்னா வந்து பாதி புதையல் யோகம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது 12ஆம் இடம் தனுசு, 12ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருந்தார்னா இதுவுமே நல்ல ஒரு நிலை தான். சரிங்களா, இது நல்ல நிலை. ரெண்டுமே சம அளவில் வந்து பாக்கியங்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் தனுசுக்கு. ஏன்னா தனுசின் அதிபதியே குரு தான். சரிங்களா, தனுசின் அதிபதி வந்து பொது பாக்கியாதிபதி. பொது பாக்கியாதிபதி வந்து சம அளவில் இருந்தாலே போதும். சரிங்களா, ஏன்னா பொது பாக்கியஸ்தானமே தனுசு தான். இந்த தனுசுக்கு வந்து தன்னோட பாக்கியாதிபதி வந்து சூரியன். இந்த சூரியன் வந்து 8 12ஆம் இடத்துல இருக்கும்போது கடகம் விருச்சிகத்தில் இருக்கும்போது வந்து இது நல்லாவே இருக்கும். சரிங்களா, பாதிக்கு மேலே வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, அடுத்து மகர இலக்கணத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து இவர் புதன் தான். சரிங்களா, மகரத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து கன்னி புதன். இந்த புதன் வந்து மகரத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம். சரிங்களா, மகரத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம். மகரத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இது மிதுனம். சரிங்களா, பாக்கியாதிபதி மிதுனத்தில் ஆட்சியாக இருக்கும்போது வந்து 6ஆம் இடத்துல வந்து மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி ஆட்சி பெறுவார் 6ஆம் இடத்துல, அதாவது மிதுனத்தில். சரிங்களா, மிதுனத்துக்கு வந்து இந்த மகரத்துக்கு வந்து 6ஆம் இடம் மிதுனம். மகரத்துக்கு 6ஆம் இடம் வந்து மிதுனம். அங்கே போய் மிதுனத்தில் வந்து பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று வந்து அசாபுத்தி நடத்தும் போது சரிங்களா, நல்ல ஒரு அளவில் வந்து ஆட்சி வடிவில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா, மகரத்துக்கு வந்து அந்த மகரம். கும்பத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து சுக்கிரன். சரிங்களா, கும்பத்துக்கு வந்து பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிற கடகத்தில் இருந்தாருன்னா பெருசாக சிறப்பு இல்லை. சரிங்களா, கும்பத்துக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம். அங்கே சுக்கிரன் போய் அமர்றது வந்து பகை, சிறப்பு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பத்துக்கு இது அங்கேயும் சிறப்பு இல்லை. அங்கே வந்து நீசமாக இருப்போம், கண்ணியில் வந்து சுக்கிரன். அதனால் வந்து அங்கேயும் சிறப்பு இல்லை. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதிநட்பு மகரம். அதனால் வந்து கும்பத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து தசாபுத்தி நடத்தும்போது சரிங்களா 90% வந்து திடீர் அதிர்ஷ்டம் பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். புதையுலகம் அப்படிங்கிறது வந்து 90% வந்து வேலை செய்யும். சரிங்களா, கும்பத்துக்கு வந்து 6ஆம் இடமாக வந்து கும்பத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் ஸ்தானம் வந்து கும்பத்துக்கு வந்து இது கடக, அங்கே பகை. 8ல் வந்து நீசம், அதனால் அங்கே சிறப்பு இல்லை. 12ஆம் இடத்துல வந்து அதிநட்பு, அங்கே வந்து 90% வந்து திடீர் பாக்கியங்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட பாக்கியங்கள். சரிங்களா, அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதுக்கடுத்தது மீன லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி வந்து செவ்வாய். சரிங்களா, 2-9 செவ்வாய் யோகாதிபதியும் கூட. இவர் வந்து மீனத்துக்கு வந்து பாக்கியாதிபதி செவ்வாய். இவர் வந்து 6ஆம் இடத்துல வந்து அமரும் போது வந்து சிம்மம் 6ஆம் இடம். சரிங்களா, சிம்மத்தில் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நட்பு அதிநட்பு ஸ்தானம். செவ்வாய்க்கு வந்து சிம்ம ராசி. சரிங்களா, அதனால வந்து 6ஆம் இடத்துல வந்து பாக்கியாதிபதி அமர்றது வந்து மீன லக்னத்துக்கு சிறப்பு. சரிங்களா, மீன லக்னத்துக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிற சிம்மத்தில் அமர்ந்து செவ்வாய் தசாபுத்தி நடத்தாருன்னா 90% வந்து யோகா அதிர்ஷ்டம், திடீர் யோகா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுப்பார். சரிங்களா, 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மீனத்துக்கு வந்து துலாம். அங்கே வந்து சமம் அப்படிங்கிற அளவில் வந்து செயல்படுவோம். அதனால் பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி திடீர் பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பம். சரிங்களா, கும்பம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கு வந்து அது சமந்தான். சரிங்களா, அதனால் வந்து அங்கேயுமே ஓரளவுக்கு சம அளவில் வந்து வேலை செய்யும். சரிங்களா, இந்த பாக்கியாதிபதிகள் வந்து துர்ஸ்தானங்களில் நல்ல நிலையில் அமர்ந்து சுபத்துவத்தோடு அமர்ந்து சுப கிரக தொடர்புகளோட பார்வையிலையோ சரிங்களா அல்லது வந்து இணைவிலையோ சரிங்களா இருந்து வந்து தசாபதி நடத்தினாங்க அப்படின்னா இது வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் இந்த அளவுகளில். சரிங்களா, இவங்களோட உறவுகளின் அடிப்படையில் சரிங்களா இந்த உச்சம் ஆட்சி
நீசம் அந்த மாதிரி நீசம் வீட்டிலலாம் இருக்கும்போதெல்லாம் இல்லது. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். அங்கேயே 9ஆம் பாக்கியாதிபதி வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலுமே சுப கிரகத்துக்கூட வந்து இணைஞ்சிருந்தாலுமே அங்கே ஏதாவது வந்து ராகு கேதுக்களோட எல்லாம் இணைஞ்சு அதாவது கிரகணமாகி இந்த மாதிரி யுத்தங்கள் ஆகி சரிங்களா, இந்த மாதிரியெல்லாம் வந்து இதுதான் வந்து பங்கம் அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த மாதிரி பௌர்ணமி அது அமாவாசை இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும்போதெல்லாம் சிறப்பு கிடையாது. சரிங்களா, இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல நிலைமையில் வந்து இருக்கும்போது துருஸ்தானங்களில் பாக்கிய அதிபதிகள் அமர்ந்து தசாபதிகள் நடக்கும்போது இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டங்கள் இல்லாமலேயே வந்து ஒருவருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே மேலான கமெண்ட்ஸுகளை தெரிவிங்க. நன்றிங்க.